நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயபிட்டிஸ் வராம எப்படியெல்லாம் நம்மள பிரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சில டிப்ஸ் தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் குடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயபிட்டிஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தான் டயபிட்டிஸ்ல நம்பர் 1ல இருக்கோம். அந்த அளவுக்கு டயபிட்டிஸ் பேஷண்ட் அதிகமா இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டயபிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து இப்ப ஒரு காமன் ஆயிடுச்சு. டயபிட்டிஸ், பிபி அப்படின்றது வயசானோன கண்டிப்பா எல்லாருக்கும் வரும் அப்படின்றத அக்செப்ட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு அது ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. பட் இது வராம கண்டிப்பா நம்ம லைஃப் ஸ்டைல மாத்தணும் அப்படின்னா, இந்த டயபிட்டிஸ், பிபி அப்படின்ற விஷயம் இல்லாம தவிர்க்க முடியும்னு டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் எல்லாம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்லயும், நம்மளுடைய ஃபுட்லயும் சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம கொண்டு வந்தா நிச்சயமா இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி இப்பயே நிறைய அவேர்னஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயபிட்டிஸ் வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கு முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். டயட் அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப கட்டுப்பாடோட சாப்பிடணும், இந்த நட்ஸ், ஓட்ஸ் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவு வகையிலே ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பயிர் வகைகள் சாப்பிடுங்க, ராகி சாப்பிடுங்க, இந்த மாதிரி நிறைய சத்தான உணவுகள் சாப்பிடுங்க. நியூட்ரிஷன் நிறைய இருக்க ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க. பச்சை காய்கறிகள் இதெல்லாம் வந்து டெய்லியும் உங்களுடைய டயட்ல வந்து சேர்த்துக்கோங்க. பழங்கள் சாப்பிடுங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் நிறையவே சொல்லிட்டேன். பிகாஸ் நிறைய டிசீஸ்க்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஒரு மெயின் காரணமா இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ராகி, அதுக்கப்புறம் கூழ் அண்ட் இந்த பயிர் வகைகள் இந்த மாதிரிலாம் நீங்க வந்து வீக்லி ஆல்டர்னேட்டிவ்ஸா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்து ரெகுலரா நீங்க சாப்பிட்டுட்டு வரணும். சும்மா ஒரு மாசம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விடக்கூடாது. ரெகுலராகவே இதை உங்க பேசிஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி டயபிட்டிஸ் வராம நம்மள ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். டயபிட்டிஸ் வந்து நிறைய பேருக்கு ஃபேமிலி ஹிஸ்டரினாலையும் வருது. ஸோ அதை வந்து நம்ம பெரிய அளவில் தவிர்க்க முடியாது. பட் கண்டிப்பா உங்களால ப்ரிவென்ட் பண்ண முடியும்னு டாக்டர் சொல்றாங்க. நான் சொல்ற மாதிரி முன்னாடியே உங்க லைஃப் ஸ்டைல நீங்க சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுட்டை வந்து என்ன மாதிரியெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி உங்களுடைய வெயிட்டை வந்து நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுனால கண்டிப்பாக டயபிட்டிஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் வெயிட் மேனேஜ்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட வெயிட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் லாஸ் பண்ணீங்க அப்படின்னாலே அதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டை கரெக்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய டயட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ். உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸை வந்து கண்டிப்பாக ரெகுலர் பேசிஸில் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து யோகா பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யோகா கிளாஸ் போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் டெய்லியும் வந்து யோகா பண்ணுங்கள். இல்லைனா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஸ்கிப்பிங்கோ இல்லை வாக்கிங்கோ இல்லை ஜாகிங் வந்து ரொம்ப வயசானவங்களாலாம் போக முடியுமான்றது கொஞ்சம் கேள்விக்குறி தான். பட் அந்த மாதிரி முடியாத பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வாக்கிங் போகலாம். டெய்லியும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் வாக்கிங் போகிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. சைக்கிளிங் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸை உங்களோட ரெகுலர் பேசிஸில் வச்சுக்கோங்க. டயட் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் இது ரெண்டுமே வந்து எந்த எக்யூஸும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுடைய ரெகுலரான லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுடைய மசில்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியமும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த மாதிரி டயபிட்டிஸ், பிபி இதெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து உங்களை பாதிக்காது. அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் ரெகுலராக கரெக்டாக லைஃப் லாங் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டயபிட்டிஸ் வராமலும் போகலாம். நீங்கள் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த சுகர் கண்டென்ட் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக தவிர்த்துடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த வெல்லம், நாட்டு சக்கரை, கருப்பட்டி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகரை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. அது வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூக்கு காரணமாக இருக்குது. அதில் கொஞ்சம் கூட நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடையாது. ஸோ அதனால் அந்த ஒயிட் சுகர் வந்து ஃபுல்லாகவே தவிர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வெல்லம் இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் இதுவுமே வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. எப்பவுமே ஸ்வீட் வந்து லிமிட்டாக தான் சாப்பிடணும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நல்ல தூக்கம் அப்படின்றது எல்லா நம்மளுடைய பாடி பார்ட்ஸுக்கும் வந்து தேவையான ஒரு விஷயம். நம்ம நிம்மதியான ஒரு தூக்கம் நம்ம டெய்லியும் தூங்குறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து டயபிட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இன்னும் 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பிளட் சுகர் லெவலை அடிக்கடி வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ரெகுலரான ஹெல்த் செக்கப்பையும் டாக்டரோட அட்வைஸ் படி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ டயபிட்டிஸ் ஒரு வேளை வந்தாலுமே அது வந்து சீக்கிரமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதனால நமக்கு பாதிப்புகள் வர்றதை நம்ம கண்டிப்பாக தவிர்த்துக்கலாம். இப்போ டயபிட்டிஸ் ஒரு வேளை வந்து வந்துருச்சா வரலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும்ல. ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு நம்ம டயபிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்காக இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்றதுக்காக டயபிட்டிஸ் உங்களுக்கு 100% இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் டாக்டர் கிட்ட செக்அப்
பண்ணிக்கிறது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ டயபிட்டிஸுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணமே இல்லாமல் உங்களுக்கு வந்து அடிக்கடி தண்ணி தாகம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து காரணமே இல்லாமல் அடிக்கடி வந்து யூரின் பாஸ் பண்ணுறது. இப்போ நமக்கு தெரியும் நார்மலாக வந்து நம்ம யூரின் பாஸ் பண்ணுறது எவ்வளோ ஹார் கேப்குள்ளே இருக்கும் அப்படின்றது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அடிக்கடி வந்து அவங்களுக்கு யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அவேராக இருக்கிறது நல்லது. டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் விஷன், கண் பார்வை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ இது எல்லாமே வந்து டயபிட்டிஸ்க்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு மேஜரான விஷயம் என்னென்னா காரணமே இல்லாமல் உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமாக நடக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரே நேரத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு நல்ல டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ டயபிட்டிஸ் வந்தாலும் கண்டிப்பாக டாக்டர் கிட்ட போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி டயபிட்டிஸ்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்காக முன்னாடியே நம்ம ப்ரிவென்ஷனாக நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன சேஞ்சஸை நம்ம லைஃப்பில் கொண்டு வந்தோம் அப்படின்னா டயபிட்டிஸில் வந்து நம்ம மாட்டாமல் நம்ம ஒரு ஆரோக்கியமான லைஃப்பை லீட் பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு டிப்ஸ், இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன்.